வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம சபரிமலை 2வது பயணத்தில் 4வது கோயில் இது. திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்குது. ஒரு வழியாக மலையோட மலையாக அடித்து இழுத்து சேகதியில் பிறண்டு அப்படி இப்படின்னு பிடிச்சி இந்த கோயிலுக்கு வந்தோம். ஏன்னா ரூட்டு அப்படி இருந்துச்சு. சரி, இந்த வேலையை மாற்ற இருந்துச்சு. இல்லை, நான் வந்த ரூட்டு தான் அப்படியா என்னன்னு தெரியல. தனிப்பட்ட ரூட்டு வேறு இருக்கும் போல். ஸோ கோயிலோட வியூ உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் சரி, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் சரி, வேண்டுறதுக்கும் சரி. ஏன்னா அதுக்காக மட்டும்தானே முக்கியமாக போனோம். அப்படிங்கிறதுனால காலையில் நாங்கள் எல்லாருமே இவங்க தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து காலைல 6 மணி அப்படிங்குவோமே, 6-7 மணி இருக்கும். ஸோ அந்த டைம் அப்படிங்குவோம் அவ்வளோவா க்ரௌடும் இல்லை, கூட்டமும் இல்லை. நாங்கள் ஃப்ரீயாக இருந்து சாமி கும்பிட்டு வர்றதுக்கு. ஸோ அவ்வளோவா யாருக்கும் வெளியே தெரியாது. நல்லா இருந்துச்சு. ஸோ சிவனுக்கு பின்னாலேயும் ஒரு இதாக இருந்துச்சு, உள்ளே போய் பார்க்குற மாதிரி. 1008 லிங்கமும் அவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையிலேயே உள்ளே போக முடியல. உள்ளே போனாலும் அதை ஷூட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த இடம் தான், இதுக்குள்ளே போய் தான் அந்த இடத்துக்கு போகணும். அதனால் நாங்களும் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப நல்லா இருந்தது இந்த நாகச்சிலை. இங்கே இந்த கோயில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4-5 கோயில் வச்சுருந்தாங்க. ஸோ அதை விட இந்த ஒரு பிளேஸ் சுற்றி நான் நிற்கிற இடத்த சுற்றி விநாயகர் சிலை தான் இருக்குது. ஸோ எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா ஒட்டுமொத்த பேரும் ஒரே சாமியை கும்பிடாமல் ஒரே சாமியை ஒவ்வொருத்தரும் வைக்காமல் ஒரே சாமியை சுற்றி வைக்கிறேன் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சுற்றி வச்சுட்டாங்க போல். ஸோ இந்த கோவிலோட நேம் எனக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக பார்த்து விடுவோம். அதுவும் இல்லாமல் அந்த மழை பெஞ்சதுக்கு அதுக்குமே செடி கொடிகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா நான் போன ஒரு கஸ்டமர்லாம் கூட்டி போனேன். அவங்களாம் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா விடிய குடித்தா விழுந்ததுக்கப்புறம் கோயில் விழாம போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு குரூப். அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு அடுத்த ஒரு இடம் போட்டான். சரி, கோயிலெலாம் பார்த்தாச்சு, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, குளிச்சுருவோம் அப்படின்ட்டாங்க. சரி, எங்கே கூட்டி போகலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே பார்த்தா திருப்பரப்பு ஃபால்ஸ். ரைட்டு, ஒரு அழுத்தம்னு சொல்லிட்டு நானும் அங்கே கூட்டி போயிட்டேன். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஹோட்டலை தேடி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. நானும் உருண்டு விரண்டு ஒரு வழியாக ஹோட்டல் எங்கேயாவது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாலாம் கிளம்பி வந்தோம். அதுபோக நாங்கள் நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்று அப்படிங்கிற மாதிரி கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கனையா ஒரு இடத்துல ஒரு ரோட்டு கடையில் இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பிடுங்க, இதுக்கப்புறம் 3 கிலோமீட்டரில் ஃபால்ஸ் வந்துடும், நீங்கள் போனாலும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி சாப்பிட விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எப்பவும் போலே நம்மளோட வேலை, ஏன்னா நம்ம வேலை தெரியுமே, தூங்குறதில்லை. தூங்குகிற டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 2 hours 3 hours அவ்வளோதான். நம்மளோட தூக்கம் அப்படிங்கிறது 2 மணி நேரம் 3 மணி நேரம் கணக்கு. அதுலேயே நம்மளுடைய தூக்கமும் போயிடுது. அவங்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா. ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க, நம்ம டிரைவர் சீட்டு விட்டு எங்கிட்டும் போக முடியாது. அதனால் தூக்கத்தை அவ்வளோவா பார்க்காம இந்த ட்ரிப்பு முழுக்க, அந்த ட்ரிப்பு எனக்கு 1 வார ட்ரிப்பு. அதனால் தூக்கத்தை தொலைச்சிடுத்தே இந்த ட்ரிப்பை ஓட்டுனேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு வழியாக நானும் திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்துட்டேன். ஸோ ஃபால்ஸ் நான் உள்ளே போன நேரத்தில் உள்ளே மொபைலை கொண்டு போனோம்னா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டு வண்டியிலேயே வச்சுட்டு போயிடுச்சு. அதனால் ஃபால்ஸ் எடுக்க முடியலை. சரி, ஃபால்ஸை தானே எடுக்க முடியல. நம்ம ஏன்னா 2-3 சின்ன பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுமே போட்டிங் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, பக்கத்தில் செக் பண்ணி பார்த்ததுல இங்கே ஒரு இடத்துல அதே ஃபால்ஸில் இந்த இடத்துக்கு பின்னால் போட்டிங் போகிறதா சொன்னாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த இடமும் சூப்பராக இருந்துச்சு. தண்ணி நான் வந்த நேரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கம்மியே இவ்வளோதான் அப்படிங்கிறாரு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், தண்ணி இவ்வளோ தானே இல்லை இதுக்கு மேலே வருமா அப்படின்னு. இது கம்மி தம்பி அப்படின்ட்டாங்க. சரி, இதுவே கம்மியா அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போட்டிங் பாயிண்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிற்கிது இல்லையா, அதுதான் நம்மளுடைய போட்டிங் பாயிண்ட். தண்ணி அடைச்சும் பாதி எங்கிட்ட திறந்து விட்டு என்ன நம்பிக்கையில் இதெல்லாம் விட்டுருக்காங்கன்னே தெரியலை. ஏன்னா பூட்டி இருக்குது, மறுபடியும் ஓப்பன் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளுடைய போட்டிங் பாயிண்ட். அதில் மொத்தம் 2 காதலர்கள். எப்படின்னா இந்த பீடிக்கு இந்த லேடி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோடி இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே உள்ளவங்களும் ஆனால் நீங்களும் வாங்க போவோம் அப்படின்னு, ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு. சரி போவோம் அப்படிங்கிறதுக்காக எங்களோட போட்டை நாங்கள் எல்லோரும் ஜேபி ஜாக்கெட் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமே ரெடியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் டிரைவர் ஒருத்தர் போட்டை எடுத்துகிட்டு இருந்தார். அதை விட கூடமா எங்கிட்ட ஒரு ஆள் இதுக்கு அந்த கப்பலுக்குள்ள உள்ள தண்ணியை பூரா அள்ளி வெளியே ஊற்றிட்டு, என்னடான்னு கேட்டால் தண்ணி ஓட்டை உள்ளே இருக்குது, அதை அள்ளி ஊற்று